பாட்டும் போட்டோம். இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஆக்சுவலி என்ன தெரியுமா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஆற போடணும்னு சொல்லுவாங்களே. சம்டைம் ரொம்ப கோபமாக இருந்தால் வந்து நம்ம டக்குன்னு வாய்ஸ் அவுட் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து அந்த கெட்டதும் நம்ம ஒரு ஆளு மேலே கோவம் இருந்துச்சுன்னா வந்து அப்பயே நம்ம கேட்கணும். அந்தமாரி பார்த்துருக்கீங்க தானே நீங்கள்? அந்தமாரி ஆக்சுவலி வந்து அது நான் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதிச்சு சொல்கிறேன். இந்த கோவப்படுறதை பற்றி தான் ஆக்சுவலி பாருங்கள். அந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள், இப்போ அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி அப்போலாம் ஃபோன் வசதி அடிக்கடி மீட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைனாலும் கண்டிப்பாக அவங்க தலைமுறை காரியமாக இருக்கும். அப்போ சண்டை போட்டாலும் இவங்க வந்து கிளம்பி போயிடலான்னு இருப்பாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட. ஆனால் வந்து ஆக்சுவலி அந்த டைம் வந்து இந்த ஃபோனு அதெல்லாம் இருக்காது. அவங்க அங்கேருந்து அம்மா அப்பா வந்த பிறகு தான் அவங்க ப்ராப்ளமே அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க வரட்டும், நம்ம சொல்லிவிட்டு அவங்க கூட போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு காலம் எடுக்குதுன்னு வைங்களேன். வரத்துக்கு ஒரு 2 மாதம், 1 மாதம், 2 வாரம் அப்படி ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ அந்த வரத்துக்குள்ளே அவங்க பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ அப்படி இல்லையே, அங்கே அடிச்சுட்டு இருக்க மாதிரி வீடியோ கால் இங்கே போயிடும். அப்புறம் குடும்பமே போகும், சண்டை நடக்கும், போராட்டம், இதெல்லாம் லைஃப்பில் பார்த்துருக்கோம். சம்டைம் அதான் சொல்லுவாங்க, வம்புனா வந்து நேரம் கட்ட நேரத்தில் போய் அந்த வீட்டில் போய் நிற்கக்கூடாது. அப்புறம் நேரம் கட்ட நேரத்தில் பிரச்சனை நம்மளை பற்றி என்னமோ இது வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இது நம்ம கேட்டே ஆகணும். இது ஏன் அவங்க அது எப்படி அவங்க அப்படி பேசலாம், இப்பயே வாங்க நம்ம போய் அவங்க வீட்டில் இப்போ கேட்க போவோம். ஏன்னா கேட்க போகிறதே பிரச்சனை தான். ஏன்னா நம்ம ரொம்ப ஆத்திரமாக இருக்கிற நேரத்தில், கோபமாக இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து போய் பேசக்கூடாது. கண்டிப்பாக டைம் வேணும். எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருந்தால் கூட டைம் வேணும். ஆனால் கோபமாக இருக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் வேணும். நம்ம எப்படின்னா வந்து நம்ம ஒரு இன்கேஸ் நம்ம அந்த வீட்டுக்கு போகிறது வந்து மெயின் வந்து டைம் பார்க்கணும். நேரம் கட்ட நேரத்தில் போய் பிரச்சனை கொடுக்கக்கூடாது. சும்மா பேச போனாலே பிரச்சனை தான். ஏன்னா ரொம்ப கோபத்தில் இருக்க மாரி யார் இப்போ பாருங்கள், நான் இன்னொரு ஆள் இருக்காங்க. நான் வந்து எனக்கு நியாயம் தான் பேசுவேன், அவங்க வந்து அவங்களுக்கு நியாயம் தான் பேசுவாங்க. அவங்க வந்து எனக்கு நியாயமும் நான் அவங்களுக்கு நியாயமும் பேச மாட்டேன். அவங்கவுங்க நியாயம் அவங்களுக்கு நியாயமாக இருக்கும். ஸோ இதை போய்ட்டு கோபமாக இருக்க டைமில் உட்காந்து பேசினா என்ன ஒன்று சொல்லி பாருங்கள், கோபம் கூட தானே வரும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் லைஃப்பில். அந்த டைம் வச்சு நம்ம உங்களுக்கு பிரச்சனை பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த டைமோட வேல்யூ வந்து அவ்வளோ முக்கியம். இப்போ டைம் வேல்யூவே கிடையாது. அதான் வீடியோ கால். இன்னொன்று வந்து இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே வந்து ஒன்று வந்து சின்ன வயசாக இருக்கலாம். அந்த மேபி கல்யாணம் பண்ணீங்க புதுசாக இருக்கலாம், இல்லை படித்து முடிச்சுட்டு புதுசாக வேலைக்கு போகிறீங்க, எல்லாம் ரத்தணுவாங்க. அந்த டைமில் வந்து சம்டைம் வந்து அர்கியூ பண்ணுவாங்க, அவங்க பண்ணுறது தான் நியாயம் அப்படி இப்படின்னு. இந்த காலத்தின் கட்டாயம் வந்து பட்டவங்க வந்து அப்புறம் சொல்லுவாங்க, அதை ஏற்றுக்கவும் முடியாது. சம்டைமு எதுலேயும் வந்து கொஞ்சம் இறங்கி போனால் ஓகே, அவங்க எப்படி நம்மளை இப்படி கேள்வி கேட்கலாம், நீ எப்படி கேள்வி கேட்க முடியும், எனக்கு நியாயம் தெரிஞ்சே ஆகணும், இப்பயே கேளுங்க அப்படி இப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாக தான் வரும். கண்டிப்பாக ஒரு டைம் ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்ச நாள் ஆனால் அது அடங்கிடும். அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ஆறிடும். ஆறின பிறகு மேபி உட்காந்து பேசலாம். அந்த பிரச்சனை இருக்கமேதே நம்ம போய்ட்டு உட்காந்து பேசணும்னு வைங்களேன், பிரச்சனை பெருசாக பூகம்பமாகி வெடிக்க ஆரம்பிச்சிடும், பெரிய பிரச்சனையாயிரும். நான் அதான் அந்த டைமிங்கை பற்றி பேசலான்னு இருந்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான கதை அடுத்த டிப்பு நான் கொண்டு வரேன். அதுக்கு வந்து வேற ஆள் ஒரு ஆள் வேணும். அப்போ இருந்து நம்ம பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இறங்கி போகிறது வந்து நம்ம கௌரவம்லாம் குறைஞ்சி போயிடுச்சோ, இல்லை நம்மளுக்கு நியாயம் கிடைக்கல அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் டைம் விட்டு பார்க்கலாமே அப்படின்னு தான். ஏன்னா அந்த வயசாக அந்த கொஞ்சம் நம்ம அதை லேர்ன் பண்ணிக்குவோம். சும்மா புதுசாக இல்லைங்க, அது வயசு, நம்மளும் அந்த வயசை தாண்டி தான் வந்தோம். அந்த வயசில் நம்ம என்ன பண்ணோன்னு நம்மளும் ஒரு கட்டம் யோசிக்கணும். நம்ம ஞானி மாரி பேசுவோம், ஆனால் நம்மளும் அதே தான் தாண்டி வந்திருப்போம். நம்மளும் அதே பிரச்சனையை மற்றவங்களுக்கு கொடுத்துருப்போம். அதை தாண்டி தான் நம்ம இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டோம்ல. ஸோ அந்த லெவல் நம்மளுக்கு தான் தெரியுமா, அதனால் நம்ம ஞானி மாரி பேசுகிறோம். அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கலன்னா அவங்க காலம் வர மாரி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ டைமு அப்புறம் பிரச்சனை, அதனால நீங்கள் வந்து நம்ம அவங்க ஒருத்தங்க இறங்கி போயிட்டோமா ஓகே, அவங்க நியாயம் நம்ம தப்பு, இல்லைன்னா வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டோம் நம்ம கோலை அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்தமாரி இறங்கி போகிறவங்க தான் வந்து வாழ்க்கையில் சாதிக்கிறாளி. இந்த டின் கோசம் சொல்லுவாங்கள்ல, அந்த கோசம் இருந்தால் கடன்னு ஆடும். அந்த ஃபுல்லாக இருக்கிற இது வந்து ஆடாது, சத்தமே இல்லாமல் மூவ் பண்ணும். ஓகே, இப்போ நான் பேசுகிறதுலாம் வந்து அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தான் பொருந்தும். இப்போ உள்ள காலமே டோட்டலி மாறிடுச்சு. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் உண்மையாலுமே ரொம்ப பாவம். நீங்களாம் உண்மையாலுமே ரொம்ப பாவம் பிள்ளைங்களா. ஏன்னா இந்த காலத்தில் இந்த சோசியல் மீடியா இருக்குது, அப்புறம் யூடியூப்பு, டிக்டாக்கு, அந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் ஃபோனு எல்லாமே இருக்குது. இந்த காலத்தில் வந்து ஒரு குடும்பம் 5 வருஷம் சேர்ந்து வாழ்றதே பெரிய போராட்டமாக இருக்குது. காலம் ரொம்ப மாறிடுச்சு. அது ஏன்னு தெரில, அவங்க மைண்ட் திங்கிங்காக என்னன்னு தெரில. இந்த சோஷியல் மீடியா அது இதுன்னு வந்ததுனால இப்போ உள்ள பிள்ளைங்க உண்மையாலுமே பாவம். அந்த காலத்தில் வேறு வழி இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளதான்
கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னுவாங்க. ஸோ புத்திசாலித்தனமாக யோசிங்க. சம்டைம் யாரும் சொன்னாலும் கேட்டுக்க முடியாது. அந்த கோவம் எதுவும் செய்கிற மண்ணுக்கு பாருங்க. இப்போ நான் எப்போ பார்த்தாலும் பிக் பாஸ் வந்து என்னை பார்த்துக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறேன் எல்லாமே சொல்கிறோம். அவரும் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி ரெண்டு பற்றி உட்கார வச்சு பார்த்தா அவருக்கு என்கிட்ட பிடிக்காதது எவ்வளோ விஷயங்க இருக்குது, எனக்கும் அவர்கிட்ட பிடிக்காதது வந்து எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் குறை இருக்கும். ஆமாம், ஆனால் அதை நம்ம சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுனோமா சக்ஸஸ் ஆயிடலாம். ஸோ இப்போலாம் வந்து கோவத்தை டக்குன்னு சோசியல் மீடியாவில் வர காட்டுறாங்க. நம்ம அவங்களுக்குலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பிள்ளைங்களாம் நீங்கள் உண்மையாலுமே ரொம்ப பாவம், உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த காலத்தை நீங்கள் தான் அழகாக பக்குவமாக கடந்து வரணும். அது எப்படின்னு உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை கேளுங்க, பெரியவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு எது நியாயமாக படுதோ அதை செய்யுங்க. அந்த காலத்தில் உள்ளீங்க வீட்டை விட்டு ராத்திரியில் போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அந்த முட்டாள்தனமான ஒரு இது வச்சா அது கேட்காதீங்க. அது நானே கேட்க மாட்டேன். அது உங்களோட சுதந்திரம். ஆனால் வந்து வாழ்க்கைன்றது வந்து ஒரு கோடு போட்டு வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருன்னு கூறு புள்ள. சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. கேட்ட வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. கேட்ட வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சான். அந்த காலத்துல உள்ளவங்கலாம் புருஷன் தான் தெய்வம்னு சொல்லிட்டு அப்படியே. ஏன்னா அப்போ பொம்பளாளுக்கு வேலைக்கு போகிறது வந்து கொஞ்சம் குறவு. ஆனால் அந்த டவுன் பக்கம் தான் இருந்துச்சு. பொம்பளாள் வந்து நார்மலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, பிள்ளைங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆம்பளாள் வேலைக்கு செஞ்சாங்க. இப்போ வந்து 2 பேரும் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க இது கொமிட்மெண்ட், இப்போ காலம் போடுற வேலை, அப்புறம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, அப்புறம் பிள்ளைங்க வளர்க்குறதுல இது பிரச்சனையில் வந்து பாவம் எப்படி தான் நீங்கள் சமாளித்து வரீங்களோ. ஆனால் வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஸோ 1க்கு 10 டிப்பு யோசிங்க, கரெக்டாக டிசைட் பண்ணுங்க. ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு பிள்ளைகள்லாம் பிறந்துருச்சுன்னா நம்ம டிவோர்ஸ் வரைக்கும் போச்சுன்னு வைங்களேன், நாளைக்கு அந்த பிள்ளையோட வாழ்க்கையை நினச்சி பாருங்க. ரொம்ப பிள்ளைங்க ப்ராப்ளம் வர்றது வந்து நம்ம தான் அதுங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தோம். அப்புறம் நம்மளே அவங்களுக்கு உபத்திரமானோமா, அது பெரிய பாவம். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் கடவுள் எல்லாத்தையும் கணக்கில் வச்சிருப்பாரு பின்னாடி நம்மளுக்கு இதில் போனஸாக கொடுக்கறதுக்கு. ஸோ நல்லதே யோசிங்க, நல்லதே செய்யுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு செல்லுவடி இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம். ஆனால் நல்லபடி வாழ்க்கையை கொண்டு வாங்க. வாழ்த்துக்கள். இல்லை என்றால் தெய்வம் இல்லை, இங்கே நீ இல்லையே கண்ணே நானும் இல்லை. வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை. நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுமே. என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. பிள்ளைங்க வந்து பெற்றவங்கிட்ட போயிட்டு எல்லா கஷ்டத்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க உண்மையாலுமே சொன்னாங்கன்னு வைங்களேன், நீங்கள் தாங்க மாட்டீங்க. தாங்குவீங்களா இல்லையா எனக்கு தெரில. செல்ஃபிஷாக இருந்தால் கண்டிப்பாக தாங்கிக்குவீங்க. ஆனால் வந்து சம்டைம் வந்து அவங்களோட ப்ராப்ளம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா படித்து முடித்தோடனே ஒரு 3-4 லட்சத்துக்கு கடலையாளி ஆகிறீங்க. 5 பிள்ளை 4 பிள்ளை 3 பிள்ளை வச்சுக்கிட்டு, அதுவும் ப்ராப்ளமான பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நினச்சி பாருங்க. ஸோ அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ சேர்த்து வச்சிருப்பான்னு நீங்கள் ஒரு கணக்கு போடாதீங்க. தயவுசெய்து நீங்கள் போட்டுறாதீங்க தெரியுமா. அவங்க பாவம். நீங்கள் வந்து அந்த மாதிரி கணக்கு போட போறீங்கன்னா அவங்களோட செலவு கணக்கு முதல் நீங்கள் போடுங்க. போட்டிங்களா வந்து அவங்க வர்றது வந்து ஒரு 50% கூட பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ பிரச்சனை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. சம்டைம் வந்து தயவுசெய்து பிள்ளைங்களோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கிங்க. நம்ம வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. அவங்க உண்மையாலுமே பாவம், ரொம்ப டார்ச்சரும் கொடுக்காதீங்க. அவங்க வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். சில பேர் வருமானம், ஏன்னா பிள்ளைங்கெல்லாம் வருமானத்தை மட்டும் யோசிக்கிறாங்க. இவ்வளோ சம்பாதிப்போம், அவங்களே ஒரு கணக்கு போட்டுக்குவாங்க. ஆனால் அவங்களோட செலவு, அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து அந்த சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விட்டாது. ஸோ அவ்வளோ பிரச்சனையில் வருவாங்க. ஸோ அவங்கள வந்து நல்லா அன்பாக இது பண்ண பாருங்க. இந்த பணத்துக்காக வந்து கொஞ்சம் ஆஷான வேர்ட்ஸ்லாம் பாய்க்காதீங்க. ஆக்சுவலி அந்தமாரி பிரச்சனையில் இருக்கிறவங்க ரொம்ப பாவம். நம்ம அந்தமாரி வாய்ஸ் அவுட் அந்தமாரி ஆஷா பேசினா கூட அதுவும் ஒரு வகையில் நம்ம அவங்கள வந்து காயப்படுத்துறதுன்னு தான் அர்த்தம். சம்டைம் வந்து பிள்ளைங்களும் பெற்றவங்களை உண்மையாலுமே புரிஞ்சுக்கணும். அடுத்தது பெற்றவங்களும் வந்து பிள்ளைங்களோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு வாழ்ந்தா தான் அவங்களுக்கு பிறந்ததுக்கும் நம்மளுக்கு அவங்க பெற்றதுக்கும் வந்து அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், இருக்கிறத வச்சு நம்மளுக்கு மட்டும் போதுன்னுவாங்களே. அது என்ன சொல்லுவாங்க, நம்மளே தின்னுட்டு நம்மளே வாழணும்னு. அது அந்த மாரி வாழ்கிற பொழப்பாயிரும். அது நல்லா இருக்காது லைஃப். அதனால 2 பக்கமும் யோசிங்க. அவங்களும் பாவம், இவங்களும் பாவம். ஏன்னா அவங்க கஷ்டத்தில் வந்து நீங்கள் காசெல்லாம் கொடுத்து உதவி செய்வேன்னா அட்லீஸ்ட் அவங்களோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்க பாருங்கள். அந்த லாபத்தை மட்டும் கணக்கு பண்ணுறதை விட்டுட்டு அவங்க பண்ணுற செலவு வந்து இப்படி இவ்வளோ லெப்பே கூறாங்க போட்டு பாருங்கள். குத்து மதிப்பாக ஒரு செலவு பண்ணி போட்டு பாருங்கள். ஒரு ஆளுக்கு இவ்வளோ செலவு பண்ணால் எவ்வளோ வரும்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்களா, அவங்க வருமானத்தோட 10 மடங்கு கூட போயிடும். அது முட்டாளாக அவன் வாழ்கிறான் அப்படி வாங்க. சில நேரம் வந்து நம்மளுக்கு கட்டாயம் அது வந்து நம்ம செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது வந்து நம்ம சொல்லி புரியவும் முடியாது. சம்டைம் அந்த மாரி பிள்ளைங்க கஷ்டப்படுறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் பெற்றவங்களையும் வந்து பிள்ளைங்களும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அவங்களும் பாவம், நம்மளுக்காக எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசி காலத்தில் பிள்ளைங்க நல்லா பார்ப்பாங்க. நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலான்னுவாங்க. கடைசியாக பார்த்தா அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, நம்ம வீட்டிலே தான் உட்காந்துருக்கணும். அப்படியே ஆனால் அந்த மாரி பேனு ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கோமே, அந்த மாரி வாழ்க்கையாக இருப்போது. ஸோ பிள்ளைங்க அம்மா பெற்றவங்களை புரிஞ்சுக்கிங்க, பெற்றவங்களே பிள்ளைங்களையும் புரிஞ்சுக்கிங்க. அப்போ தான் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கஷ்டம் வர நேரத்தில் தான் வந்து நம்ம நல்லீங்க கெட்டிங்க யாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்குன்னே சம்டைம் கடவுள் வந்து சோதனை காலம் கொடுப்பாருனாரு. ஆனால் நான் என் லைஃப்பில் வந்து நான் பிள்ளைங்களை கூட்டு போகிறேன் இப்படி செய்கிறேன், அது பண்ணுறேன். ஸோ நம்ம டெய்லி லைஃப் வந்து பார்க்குற சில ஃப்ரெண்ட் இருப்பாங்க பாருங்க. அப்போ நம்ம வந்து அவங்க லைஃப்பை பார்ப்போம். ஐயோ இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே பாவமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம அவங்க கஷ்டத்தை நினைப்போம், அவங்க நம்ம கஷ்டத்தை நினைப்பாங்க. நம்ம சொல்கிற மணிக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன கஷ்டப்படுறேன், நீ எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா. அந்த கஷ்டத்தை வந்து மாற்றி பங்கு போட்டுக்குவாங்க. அந்த மாரி ஆள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாராட்டு சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் கொடுக்க மாட்டீங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். ஏன்னா கூட பிறந்தீங்களோ பெற்றீங்களோ ரொம்ப காலமாக இருக்கிற ஃப்ரெண்டோ யாருமே இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மாரி புரிஞ்சிக்கிறீங்க வந்து ரொம்ப பொக்கிஷமான ஆள் தெரியுமா. அந்த மாரி ஆளுங்க வந்து நம்ம கஷ்டத்தை சொல்லாமல் புரிவாங்க. ஏன்னா நம்ம அவங்க கஷ்டத்தை ஐயோ நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய அப்படின்னு நம்ம அங்கே பார்ப்போம், அவங்க நம்ம கஷ்டத்தை பார்ப்பாங்க. அவங்களாம் அந்த பெஸ்ட். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி. பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய்.